ரெண்டு பேரும் இப்படியே எவ்வளவு நேரம் தான் இருக்க போறீங்க? அதை அவன்கிட்ட சொல்லு. டேய் தம்பி, அப்பா உன்னை பாக்குறதுக்கு தானடா வந்திருக்காரு. வந்தவரை இப்படி நிக்க வச்சு நீ அந்த பக்கம் திரும்பி நின்னா என்ன அர்த்தம்? பாரு, என் தப்பு தான். இவனுக்காக இறங்கி வந்தது என் தப்பு தான். அப்பா அப்படிலாம் இல்லப்பா. வேற எப்படிப்பா? அப்பா அவன் உங்ககிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுறாப்பா. ஆமா, நான் என்ன பொம்பளை பிள்ளையா? ஆனா நான் அப்படி இருந்திருந்தா கூட ஓடி வந்து என்கிட்ட முதல்ல பேசி இருந்திருப்பான்டா. என்னப்பா? என்னடா என்னப்பா? அதான் பார்த்தனே. இப்ப எனக்கு பதிலு அந்த பொண்ணு வந்திருக்கணும். அப்பா நிஜமா தாண்டா ஓடி வந்து கட்டி பிடிச்சிருந்திருப்பான். இல்லப்பா. ஆமாடா. இல்லப்பா, அவன் கூச்சப்படுறான்ப்பா. ம் இத்தனை வருஷம் ஆச்சுப்பா உங்களை பார்த்து பேசி. அதுவும் இல்லாம இத்தனை வருஷம் உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கான். இப்பதானப்பா தெரியுது அவனுக்கு எல்லாம். அப்படி தெரிஞ்சவன் வந்து பேச வேண்டியதுனடா. தம்பி பேசுடா, நம்ம அப்பாடா. ஆமாடா, அந்த சுவர் தான் உன்னை பெத்தது. ஆ அப்படித்தான் அப்படித்தான், நல்ல தடவு. அப்படி சுவத்துக்கு ஒரு 4 முத்தம் கொடு. நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன்ப்பா. டேய், உங்க அப்பன் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. எத்தனை வருஷம்டா பொறுமையா இருப்பான் ஒருத்தன்? சரிப்பா, அவன் தான் பேசுறதுக்கு கூச்சப்படுறான். நீங்க பேசுங்களேன். நான் தான் பேசிக்கிட்டு தானடா இருக்கேன். சரி, நான் அங்கிட்டு வர்றேன், நீங்க எங்கிட்டு வந்து பேசுங்க. வா. வாங்க. அதான் அப்படி சுவர பேத்துக்கிட்டு உள்ள போயிரு. டேய், நான் என்ன உன்னை பொண்ணு பார்க்க வாடா வந்திருக்கேன்? அப்பா அவனை மிரட்டாம பேசுங்கப்பா. என்னோட மாடுலேஷனே அப்படித்தான். அது தெரியும்பா. ஆனா இப்ப அவனே ஒரு மாதிரி ஃபீலிங்ல இருக்கான். என்ன ஃபீலிங்கோ? டேய், இதான் உன் வீடா? எதுக்காவது பதில் சொல்றானாடா? எப்பா அவனுக்கு தயக்கமா இருக்கும்லப்பா. அதான் இங்க நீ எனக்கு அப்பனா நான் உனக்கு அப்பனான்னு தெரியல. சரி, நான் என்ன செய்ய, வெளியே போயிடவா? உன் பின்னாடியே ஓடியாந்துருவான்டா. சரி அப்ப பேசுங்க. என்னத்த பேச இவங்கிட்ட? இப்படியே சோத்தை பார்த்துக்கிட்டே தான் நிப்பான் போல. இந்தா நீ அந்த தாம்பாள தட்டெடு, ஒரு பத்திரிக்கை வை. நம்ம பாட்டுக்கு இங்கே டேபிளில் வச்சுட்டு கிளம்புவோம். அவனுக்கு எதுக்கு பத்திரிக்கை? பத்திரிக்கை கொடுத்து கூப்பிடுறதுக்கு அவன் என்ன வெளியாளா? அப்படின்னு தேவையில்லை. தேவையில்லைப்பா. அப்ப சரி, வா கிளம்புவோம். அப்பா அப்பா சாரிப்பா. டேய் குட்டி, டேய் குட்டி, இங்க பாரு. டேய் சாரிப்பா. சரி விடு விடு விடு. சாரிப்பா. சரிடா சரி. சரி, இந்த டெண்டர் என்னாச்சு? வாங்கிட்டேன். வெரி குட். ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு. அப்போ அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான், அப்படித்தானே? வெரி குட் மை பாய். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லப்பா. எனக்கு கஷ்டமும் சந்தோஷமும் உங்களால மட்டும்தான்டா வரணும். அப்பாவுக்கு அதுதான் சந்தோஷம். அப்பா கழுத்தை கட்டிக்கிட்டு தோல்ல ஏறி உட்காந்துருக்கிற பிள்ளை தான் நெஞ்சிலையும் மிதிக்கும். ஆனா அப்பாவுக்கு அது வலிக்குமா சொல்லு? அடிச்சாலும் பிடிச்சாலும் ஏன் பிள்ளைங்கடா நீங்க. இங்க பாரு, போனதெல்லாம் போகட்டும். அதையெல்லாம் எதையும் நினைச்சு வருத்தப்படாத. என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்லப்பா. போயிட்டு போகுதுடா. இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு. சேர்ந்து இருக்கலாம். போனது எதையும் நினைச்சு வருத்தப்படாத. என்னைக்கா இருந்தாலும் உனக்கானது உன்கிட்ட வந்தே தீரும். இப்ப அப்பா வந்திருக்கன்ல, அது மாதிரி. என்ன வாயை திறந்து பேசுடா. சரிங்கப்பா. சரி, இப்பவே எங்க கூட கிளம்பி வர்றியா? கையில 2 ப்ராஜெக்ட் இருக்குப்பா. ஒன்று A to Z எல்லாம் பார்க்கணும். பில்டிங்கை முடிச்சு சாவியை கையில் கொடுக்கணும். சரி, இன்னொன்று பெரிய ப்ராஜெக்ட், ஒரு ப்ரமோட்டருக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் டிராயிங் மட்டும். அதுக்காக அப்படியே விட்டுட்டு வர முடியாது. அப்பப்போ போய் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடணும். சரி, அப்போ கல்யாணத்துக்கு எப்போ வருவ? கல்யாணத்துக்கு முதல் நாள். சரி, அப்போ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரையா? சரிடா, அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சேரு. சரிங்கப்பா. அப்பா டீ போட்டு தரட்டுமா? நீ இது வரைக்கும் எனக்கு கொடுத்த கஷ்டமே போதுண்டா மகனே. என் மருமக இப்ப வருவா.
அவகிட்ட கத்துக்கோ. அப்புறம் குன்னூருக்கு வந்து எனக்கு போட்டு கொடு. வாங்கப்பா. சரி டேய், கேஸ் எப்போ கோர்ட்டுக்கு வருது? இன்னும் டைம் இருக்குப்பா. சரி, அது வரைக்கும் கவனமா இரு. ஓகேப்பா, இனிமேல் அப்படிதான் இருப்பேன். ம், சரி வரட்டுமா? அப்பா. என்னடா? இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு போலாமே. எப்படி, ஒருத்தர் மடியில ஒருத்தர் படுத்துக்கிறதா? இது சின்ன ரூம் தான், நீங்க இங்க மேல படுத்துக்கோங்க, அண்ணனும் நானும் கீழே படுத்துக்குவோம். சரிதான், வேலை நிறைய இருக்குப்பா. ஸ்டே பண்றதுங்கிறது இப்போதைக்கு கஷ்டம். நீ அங்க வருவல்ல, பாத்துக்கலாம். ம் ம் சரி, அப்பா கிளம்பட்டா? ம் கிளம்புவோமாடா? போலாம்ப்பா. சரி வா, முன்னாடி போறேன். ப்ரோ, போதும்டா, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் பேச்செல்லாம் நான் முன்னாடியே கேட்டிருந்தா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்காதுல்ல ப்ரோ. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோடா. அது எப்படி ப்ரோ நினைக்க முடியும்? வேற வழி இல்லப்பா. அப்படி நினைச்சுதான் நம்மளை சமாதானப்படுத்திக்கணும். ஆ ஆமா, எனக்கு நடந்த விஷயம் எல்லாம் கூட ஓகே, அது நான் பண்ண தப்பு. ஆனா அப்பாவை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கேன்ல. சரி விடு. ஆனா நல்ல வேலை ப்ரோ, நீயாவது அவர் கூட இருந்த. சரி விடுடா. அம்மா எப்படி இருக்காங்க ப்ரோ? நல்லா இருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட பேசுறாரா? அதெல்லாம் பேசுவாரு. நான் அம்மா ரெண்டு பேரும் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம். ஆனா எங்களை அவர் ஈஸியா மன்னிச்சிட்டாரு. என்ன ப்ரோ? அதான்டா அப்பா. ம் ப்ரோ. என்னடா? நிலா, நிலாவை எங்க பாத்தீங்க? எப்படி சேவ் பண்ணீங்க? நம்ம தான் அப்பாவை கவனிக்கல. ஆனா அப்பா நம்ம எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அதுவும் முக்கியமா ஒண்ணு, நீ ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அப்படிலாம் விட்டுருவாராடா? நீ யோசிச்சு பாரு. கரெக்டா சென்னைக்கு இப்போ எதுக்கு நாங்க பத்திரிக்கை கொடுக்க வரணும்? ஆக்சுவலா இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வரதா இருந்தோம். இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இன்னைக்கே வந்தோம். அப்படியா? ம், எல்லா சொத்தும் வேண்டான்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் நிலாவுக்காக. அப்போ இவங்களோட அடுத்த டார்கெட் நிலாவா தானே இருக்க முடியும்? நீ மட்டும் இல்ல, நிலாவும் அப்பாவோட கண் பார்வையில தான் இருக்காங்க. அப்படின்னா அப்பாவுக்கு நிலா விஷயம் தெரியுமா? வெண்ணிலா உன் வீட்டுக்கு வந்த 1 மாசத்திலேயே எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியும்? அப்ப நீ தான் சொன்னியா? ம், நான் தான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்லடா, உன் காதல் வினிதா கிட்ட இல்லைன்னு. நான் தான் ப்ரோ கேட்கல. வெண்ணிலா மனசு தெரியாம டைரக்டா என்னால சொல்ல முடியல. அதான் பெரிய தப்பாயிடுச்சு. நீ சொல்லி இருந்தாலும் புரிஞ்சிருக்காது ப்ரோ எனக்கு. உன்னோட சேர்த்து வெண்ணிலாவையும் அசிங்கப்படுத்தி இருந்திருப்பேன். சரி சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, விடு விடு விடு. அப்போ அந்த வீட்டை விட்டு வெண்ணிலா போகும்போது ஏன் ப்ரோ அப்பவே நீங்க சேவ் பண்ணல அவளை? உனக்கு புத்தி வரணும்னு தான். ம், கரெக்டு தான் ப்ரோ. சரி, போனதெல்லாம் போகட்டும். நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படாத என்ன? ம், சில விஷயங்களை சரி பண்ண முடியாட்டியும் ஆ திரும்ப அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம். சரியா? ம் சரி. சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? அப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்து கூட்டிட்டு போ ப்ரோ. நம்மளை தாண்ட அவர் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. அதுவும் கரெக்டு தான் ப்ரோ. சரி, கல்யாணத்துக்கு நல்லபடியா வந்து சேரு என்ன? ம், வேந்தன் கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாரும் ஒன்னாவே வந்துருங்க. ஓகே. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ம், ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. போடா. சரி வரேன். ம், கவனமா இரு. ஓகே ப்ரோ. போயிட்டு வரோம் என்ன? ம். என் மகன் இல்லாட்டினாலும் வேலை கரெக்டாக நடக்குது. லேபர்ஸை அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளை ட்ரீட் பண்ணுறாரு. ஆமாம், எல்லாம் நான் சொல்லி கொடுத்து வளர்த்தது தானே. ஆமாம் ஆமாம். என்ன? ஆமான்னு சொன்னதே. நீ எதுக்கு உன் ஏஜென்சியை விட்டுட்டு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க? ஏஜென்சியில் பாகியலட்சுமி அக்கா உட்காந்துருக்காங்க. நான் என் மாமியாருக்கு துணைக்கி இருக்கேன். நான்லாம் எத்தனை வருஷமாக தனியாகவே இருந்தவ தெரியுமா? அப்படினாலும் ஒரு கால்வலி தலைவலின்னா என்னையே தான் கூப்பிடுவாங்க அம்மா, தெரியுமா? என் பிள்ளைய மாதிரியே பேசுறா. உங்களை தனியா விடக்கூடாதுன்னு மேலிடத்து உத்தரவத்தே. இருக்கும்போது பாசமா பேச மாட்டாராமா, உத்தரவு மட்டும் போட்டுட்டு போவாராமா. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படித்தான் மற்றவங்களும் நடந்துக்குவாங்க. அதான் நீ உன் வீட்டுக்காரங்கிட்டையும் உன் மாமனார்கிட்டையும் நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. ஒரே கேலியா தான் இருக்கு என்னைய பார்த்தா. அம்மா வாங்கம்மா. ஆ, எத்தனாவது ஷிஃப்ட் போய்கிட்டு இருக்கு? அம்மா, இன்னைக்கு காலையில மழை பெஞ்சதுனால ஒரு வேலையும் பார்க்கலம்மா. மத்தியானத்துக்கு மேலதான் வேலையை ஆரம்பிச்சோம். அப்ப காலையில வந்தவங்க எல்லாம்? இல்ல, கரெக்டா ஷிஃப்ட் நேரத்துல மழை பெஞ்சா வீட்லயே இருந்துக்கங்க, வர வேண்டாம்னு ஐயா சொல்லிட்டாரு. ஓஹோ, அப்படியா? ஆமாம்மா, அதனால மழை வெறிச்சதுக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலதான் வந்தோம். இப்ப 2வது ஷிஃப்ட் போய்கிட்டு இருக்கு. சரி சரி. இப்பதான் எல்லாருக்கிட்டையும் போன் இருக்குல்லம்மா. ஐயா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஆஹா. ஆமா, அதுல எல்லாம் மெசேஜும் போட்டு விட்டுருவாரு, தமிழ்லயே போட்டுருவாரு, நாங்க எல்லாரும் படிச்சுக்கிடுவோம். ஆ, சரி சரி. நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு கூட ஐயா சொல்லியிருந்தாருமா. சொல்லிட்டாரா? சரி, சந்தோஷம். அம்மா உட்காருறீங்களா? சேர் எடுத்துட்டு வரட்டா? சேர் எங்க இருக்கீங்க? அங்க டவர் இருக்குல்லம்மா, அங்க மடிச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், நான் அப்படியே சும்மா சுத்தி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆ சரிங்கம்மா. நீங்க போய் வேலையை பாருங்க.
சரிங்கம்மா, ஏதாவது வேணும்னா ஒரு சவுண்டு கொடுங்க, வந்துருவேன். ஆ சரி, போய் வேலையை பாருங்க. ஆட்டுங்கம்மா. பரமசிவம், ஒரு நிமிஷம். அம்மா. இப்போ நீங்க அங்க பக்கத்து எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகலையோ? போகலம்மா. ஏன் போகல? நீங்க எப்ப எஸ்டேட்டை கைமாத்தி விட்டீங்களோ, தம்பி எப்ப இந்த புது எஸ்டேட் வாங்கினாரோ, அப்பவே அங்க இருந்து பல பேர் இங்க தம்பி கிட்ட வந்து சேர்ந்துட்டோம்மா. ஓ சரி சரி. ஆமா, உங்களுக்கு சம்பளம்லாம் எப்படி? அந்த எஸ்டேட் மாதிரி வார கணக்கா இல்ல? இல்லம்மா, அந்த உங்க பழைய எஸ்டேட்ல வாரத்துக்கு தான் கொடுத்தோம். இங்க அப்படி இல்லம்மா. அப்புறம் எப்படி? வேதாச்சலம் ஐயா இருக்கும்போது அவர் வார வாரம் தான் கொடுத்துருக்காரு போல. ம். லேபருங்க நிறைய பேர் சம்பளத்தை வாங்கிட்டு நேரா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போறாங்கன்னு இப்ப சம்பளத்தை கையில கொடுக்கறது இல்ல. நேரா வீட்டு பொம்பளை ஆளுங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருது. அதுவும் வாரம் வாரம் கிடையாது, 15 நாளைக்கு ஒரு தடவை. ஓஹோ, ஏன் அப்படி? வார வாரம் காசு வாங்கினா ரூபா டக்கு டக்குன்னு செலவழிஞ்சு போகுதுமா. இந்த அடுத்த வாரம் பிறந்துரும்ல அப்படின்ட்டு இருக்கிற காசை பூரா செலவழிச்சிடுறோம் தனியா. சரி. அதனால 15 நாளைக்கு ஒரு தடவை தாம்மா சம்பளம். முதல்ல 1ஆம் தேதி, அதுக்கப்புறம் 16ஆம் தேதி, இல்லைன்னா 15ஆம் தேதி சாயங்காலம். ஓஹோ சரி. அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. ஆனா எல்லா அக்கௌண்ட்டும் பொம்பளை ஆளுங்க பேர்ல தான் இருக்கு. சில பேர் விருப்பப்பட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்கம்மா. அது அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அவங்களா விருப்பப்பட்டு காட்டுறதுக்கு அப்படி பண்ணியிருக்கோம். பரவாயில்லையே. ஆமாம்மா, இப்போதைக்கு நம்ம கிட்ட குவார்டர்ஸ் ஒண்ணுதான் இல்ல, அந்த வசதி மட்டும்தான் இன்னும் கொடுக்க முடியல. கொடுத்துருவாங்க, சீக்கிரமா கொடுத்துருவாங்க. அதுக்கு எப்படி இன்னும் ஒரு 4-5 வருஷம் போகட்டும்னு ஐயா சொல்லியிருக்காருமா. சரி சரி, அவர் சூழ்நிலையை அனுசரிச்சு தானே நடக்கணும் நம்ம. ஆமாங்கம்மா, அதான். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி தானே உங்களுக்கு சம்பளம் இருக்கும். ஆமாம்மா, நீங்க குவார்டர்ஸ் கொடுக்கும்போது சம்பளத்துல பிடிச்சிட்டு தானே கொடுப்பீங்க. சரி சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. சரிங்கம்மா. என்னத்தே, உங்க மகனோட ஆட்சி எப்படி இருக்கு? ஏன் பிள்ளை இல்ல, அப்புறம் எப்படி ஆட்சி பண்ணுவான்? ஆத்தாடி, பிடிக்காத விஷயம் ஏதாவது பண்ணுனா அப்படி பேசுறது, இப்படின்னா இப்படி பேசுறது. சரி சரி, ரொம்ப குத்த வேண்டாம், போவோம். போலாம். என்ன மரகதம்? யாருடா நீ? என்ன பேச்செல்லாம் மரியாதை இல்லாம வருது? யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. ஆமா, என் எஸ்டேட்ல உனக்கு என்ன வேலை? எது உன் எஸ்டேட்டு? நீ நிக்கிற இடம் தாண்டா. ஓஹோ, இப்ப அம்மாவும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்க. பிரிச்சு வச்சதே நீ தானடா. எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற, பேச்ச கொஞ்சம் குறை. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனா? ஆமா. இப்பதான்டா நான் சொத்து சுகத்தோட சந்தோஷமா இருக்கேன். என்ன உளர்ற? பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? இல்ல, புடிச்ச பைத்தியமெல்லாம் இப்பதான் தெளிஞ்சிருக்கு. என் புள்ளங்கிற பெரிய சொத்தோடையும் என் புருஷங்கிற சீரோடையும் சிறப்போடையும் இருக்கேன்டா, சந்தோஷமா இருக்கேன். ஆனா அந்த சந்தோஷம் உனக்கு இருக்கா? எங்க உன் புள்ள? உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டானா என் மருமகன்? அதனால தானே நீ ஊட்டிக்கு வந்த. என்னைக்காவது ஒரு நாள் உன் பிள்ளை இப்படி உன்னை விரட்டி விடுவான்னு நினைச்சு தானடா இப்படி என் பணம் என் பிள்ளை பணம்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்க. ரொம்ப பேசுற, நான் திருப்பி கொடுத்தா தாங்க மாட்டேன். அப்படியா? எங்க கூடடா பாப்போம். நீ என்ன கொடுத்தாலும் அது உனக்கு டபுளா திருப்பி கிடைக்கும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன மிரட்டுனதும் பயந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தேன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு என் புருஷன் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர் கூட சேர்ந்து வாழ்ந்து அவர் சம்பாதிக்கிறதுல ஒரு அரை வயிற்று கஞ்சியாவது குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு தான்டா உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். ஆனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாம என் புள்ள கட்டின வீட்டை விட்டு நான் வெளியே வந்த அடுத்த நிமிஷமே என் முன்னாடி வந்து நின்னாருடா என் புருஷன். நான் தான் அவரை விட்டுட்டேன், அவர் என்னை விடல. ஒன்னும் இல்லாமலே இவ்வளவு பேச்சு. நான் முன்னாடி இல்ல, இப்பதான் கோடீஸ்வரி. அப்ப பேச்சு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், திமிரும் அதிகமா தான் இருக்கும். எத்தனை ஏக்கர் எஸ்டேட்டை என்கிட்ட இருந்து எழுதி வாங்கினேன். அதுல இருக்கிற ஒரே ஒரு தேயிலை செடியவாது உன்னால பராமரிக்க முடியுமா? இல்ல பராமரிக்கத்தான் தெரியுமா? அதெல்லாம் வெறும் தண்ணியை ஊத்தி வளர்த்த செடின்னு நீ நினைக்கிற? என் புருஷன் ரத்தமும் வேர்வையும் சிந்தி வளர்த்த செடிடா. அந்த எஸ்டேட்டும் சரி, அதுல விளையிற ஒரு தேயிலை செடியில இருக்கிற ஒரு இலையும் சரி என் புருஷன் பேரைத்தான் சொல்லும். ஆமா, சொல்லும். உன்னெல்லாம் பேச விட்டுட்டு கேட்டுட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? இங்க பாரு, ஒரு நிமிஷம். என்ன? என் புருஷனுக்கு நான் பத்தினிங்கிறது உண்மைன்னா, அவர் மேல நான் வச்சிருந்த அன்புனாலதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தது உண்மைன்னா, நீ என்கிட்ட இருந்து வாங்கின சொத்து எதுவுமே உனக்கு நிலைக்காதுடா. போ, என்கிட்ட இருந்து வாங்கினதை எப்படி காப்பாத்திக்கிடலான்னு பாரு, போ. அத்தே, என்னத்தே ரொம்ப ஃபோர்ஸா பேசிட்டீங்க? சபதம்லாம் விட்டுருக்கீங்க? இல்ல, உண்மையை தான் பேசினேன். நீங்க பேசின எல்லாம் உண்மைதான். ஆனா கொடுத்ததை எப்படி திரும்ப வாங்க முடியும்? ஏதாவது பண்ணணுமானு. சரி, என்ன பண்ணலான்னு யோசிங்க. இப்ப வீட்டுக்கு போவோமா இல்ல இன்னும் எஸ்டேட் கடைசி வரைக்கும் போயிட்டு வருவோமா? இல்லம்மா, அவ்வளவு தூரம்லாம் நடக்க முடியாது, வீட்டுக்கு போவோம். சரி வாங்க. சென்னைக்கு போயிருக்கிற அவரும் மாமாவும் இன்னைக்கு வந்துருவாங்களா இல்ல நாளை காலையில ஆகுமா? விடியறதுக்குள்ள வந்துருவோம்மான்னு என் பிள்ளை சொல்லிட்டு போனான். அப்ப வந்துருவாங்க. போன வேலை முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல.
நீ ஒரு ஃபோன் போட்டு கேட்க கூடாது? சரி வீட்டுக்கு போய் பேசுவோம் வாங்க. சரி நட. இந்த சின்ன பாத்திரத்துல சாதம் வடிக்க முடியுமா? நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது? அப்பா வேற டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் என்ன கஷ்டப்படுத்தினது போதாதாடான்னு கேள்வி பண்ணிட்டு போயிட்டாரு. ஊருக்கு போறதுக்குள்ள டீ போட மட்டும் இல்ல, சமைக்கவே கத்துக்கணும். ஆனா இந்த சின்ன பாத்திரத்துல சாதம் வடிக்க முடியுமா? முதல்ல சாதம் வடிக்கிறதுக்கு என்னென்ன வாங்கணும்? அரிசியில தானே சாதம் வடிப்பாங்க. அது எந்த கடையில விற்கும்? அதையும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா என்ன? போட்டுடலாம். எத்தனை கிலோ வாங்கணும்? ஒரு 10 கிலோ. 10 கிலோவா? 10 கிலோ வாங்கினா ஒரு 4 நாளைக்கு வருமா? தெரியல. இந்த மணி எண்ணெய் இருக்கும்போது நம்ம கிச்சன் பக்கமே போனதில்ல. முதல்ல டீ போட்டு பழகுவோம். நம்ம இது வரைக்கும் எப்படி டீ போடுவோம்? ஒரு கப்பில் ஹாட் வாட்டர் வச்சு அந்த டீ பேக்கை உள்ள முக்கி எடுத்து குடிச்சிருவோம். ஆனால் பால் கலந்து டீ எப்படி போடுறது தெரியலையே. டூ நம்மெல்லாம் பிலாங்கிங் டு டீ எஸ்டேட்டுங்கிறதெல்லாம் வெளியே யாருக்கிட்டே சொல்லிடக்கூடாது. பாலை காய்ச்சிட்டு அதில் பூஸ்டை போட்டு கலக்கிற மாதிரி தான் டீயும் போடணுமோ? அப்படின்னா கரையிற மாதிரி டீ தூள் தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? நிலா வா வா. நிலா, டீ எப்படி போடுறது வித் மில்க்? என்னாச்சு நிலா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீ உன்னோட எல்லா சொத்தையும் எனக்காகவா விட்டு கொடுத்துட்டு வந்த? சொல்லு. யார் சொன்னாங்க உனக்கு? நீதான் சொன்ன. அர்ஜுன் கிட்ட நீ பேசிட்டு இருந்ததை நாங்கெல்லாம் கேட்டோம்ல. எனக்காகவா கொடுத்துட்டு வந்த? முத்து, நீ என்கிட்ட வினிதா உன்னை டார்ச்சர் பண்ணதா மட்டும் தானே சொன்ன. அவங்க நடிச்சு ஏமாத்தி உன்னை டார்ச்சர் பண்ணதாகவும் அதனால தானே சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்ததாகவும் என்கிட்ட சொன்ன. ஆனா இன்னைக்கு அர்ஜுன் கிட்ட வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த. முத்து, அவங்கிட்ட இன்னும் உனக்கு நான் என்னடா செய்யணும்னு கேக்குறேன். அவன் என் கண்ணு முன்னாடி நீ சூசைட் பண்ணிக்கிடணும்னு சொல்றான். அதுக்கும் சரின்னு சொல்ற. எதுக்கு முத்து? எதுக்கு? எனக்காக நீ உயிரையும் கொடுப்பியா? உன்னை தாண்டா கேக்குறேன். உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், சொல்லு. ஆமா. ஆமா அண்ணா? என்ன ஆமா? எனக்காக நீ உயிரையும் கொடுப்பியா? கொடுப்பேன். எதுக்கு கொடுப்ப? ஏன்னா அது என்னோடது இல்லையே. அது உன்னோடது. உன்னோடத உனக்காகத்தானே கொடுக்கணும். முத்து, என்ன சொல்ற முத்து? எஸ் நிலா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். இதை உங்ககிட்ட நான் இப்போ சொல்லலாமான்னு தெரியல. சொன்னா நீ ஏற்றுக்கிடுவியா இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் ஐ லவ் யூ. நீ என்னை ஃப்ரெண்டாக தான் நினச்சிக்கிட்டு இருக்க. காப்பாற்றினவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு அன்னைக்கு சொன்னேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. பட் ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கல. அதான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் அண்ணன் சொல்லி கேட்கல, என் மனசு சொல்லியும் நான் கேட்கல. அதுக்கு விலையாக தான் நான் சம்பாதிச்சதெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். கூடவே என்னோட திமிரு, அந்தஸ்து, வெறி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போது நான் மட்டும்தான் இருக்கேன். ஐ எம் an empty man with full of love. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீ கேட்ட அதுக்காக நீயும் என்னை லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை அது கூட இல்லாட்டினாலும் இல்லை, அது எனக்கு வேணும். வினிதா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். பட் இப்போவே சொல்லிட்டேன். ஐ லவ் யூ நிலா. ஏய் நிலா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ஐ டு லவ் யூ. நிலா. ஆமா நிலா, ஐ லவ் யூ முத்து. என்ன நிலா, என்ன சொல்ற? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்ல, முன்னாடி இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்கிட்ட சொன்னா நீ ஏத்துக்கவே மாட்டேயோன்னு சொல்லாமலே இருந்துட்டேன். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா நீ வினிதாவை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேல்ல. உன் வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன். நிலா, நீ முன்னாடியே சொல்லி இருந்தாலும் அது என் மண்டையில ஏறி இருக்காது. உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி இருப்பேன் நிலா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்திருப்பேன். இல்ல சத்தியமா நிலா, அப்படிதான் பண்ணி இருந்திருப்பேன். நான் என் அண்ணன் லவ் பண்ற ஏஞ்சலையே அப்படித்தானே பேசினேன். அப்போ உன்னையும் அப்படித்தான் பேசி இருந்திருப்பேன். நீ மொத்தமா என்னை விட்டுட்டு போயிருந்திருப்ப. போக மாட்டேன். இல்ல நிலா, எந்த பொண்ணும்
அப்படி ஒரு பேச்சை தாங்க முடியாது. ஏஞ்சல் அண்ணனுக்காக என்ன பொறுத்துக்கிட்டா. ஆனா ஒண்ணு, நான் விரட்டி இருந்திருப்பேன் நிலா. உன் காதல் எனக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கனோ என்னமோ. எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்கோடான்னு என் அண்ணன் இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. நீ எதுவும் பேசாத நிலா, ம் நான் கல்யாணம் ஆனவன். போ நிலா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. நான் கல்யாணம் ஆனவன். ம் ஆனா நான் வினிதா கூட வாழவே இல்லை. நீ பேசாதன்னு சொன்னேன். நிலா, நான் சொல்றது கேளு. சொல்லு. நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு நிலா. நான் கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் வாங்க போறேன். அதனால என்ன? என்கிட்ட ஒரு பெரிய குறை இருக்குல்ல. நல்ல பொண்ணு நீ, குறையுள்ள என்ன ஏன் லவ் பண்ணணும்? உனக்கு உன் அழகுக்கு நல்ல மாப்பிள்ளைங்க எல்லாம் கிடைப்பாங்க. அப்படி அதுல யாரையாவது நான் கட்டிக்கணும்னு நினைச்சா நானும் குறையுள்ள பொண்ணு தானே. ஏன் ஏன் அப்படி? என் மனசுல நீ தானே இருக்க. உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன். நீ வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் அந்த முடிவு மாறல. ஏன்? ஏன்னா ஐ லவ் யூ. ஏதோ ஏதோ ஆனந்தராகம் உன்னால் தானே உண்டானது. நிலா, அழாத அழாத நிலா, ப்ளீஸ் சிரி. ப்ளீஸ் நிலா, சிரிடி. நீ சரி. எனக்கு சிரிப்பு வரல. அப்ப எனக்கு மட்டும் எப்படி வரும்? போ. போக மாட்டேன். இனி உன்னை விட்டுட்டு வேற யாரு கூடவும் போக மாட்டேன். நான் போன பாதைகள் நான் போன போது கை சேர்த்து நீதானே நீ சேர்த்த மாது. நேத்து நடிச்சாம ஆச்சா மாமா நீங்க வர்றதுக்கு? ஆமாடா ராஜாத்தி. நான் நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். அண்ணன் 10:15 மணிக்கு வந்தாங்களா, அப்படியே என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. ம், அப்புறம் பாக்கியலட்சுமி அம்மா தான் அத்தைக்கு துணைக்கு படுத்தாங்க. சரிடாமா. போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா மாமா? நல்லபடியா முடிஞ்சதுடா. எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாச்சா? வச்சாச்சு. அப்ப இங்க என்ன ஊருக்குள்ள மட்டும் வைக்கணும்? ஆமாடா, ஆமா. அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் அத்தையும் போயிட்டு வந்துருங்க. அப்படியா? ஆமா, காரெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. ஏன்டா அப்படி? பைக்ல தான் போகணும். அப்படியா? மருமக உத்தரவா? ஆமா, மருமக உத்தரவு. ஏன் அப்படி? உங்க அத்தை சொல்லி கொடுத்தாளா அப்படி? இப்ப என்ன தாண்டி அவங்கள எதுக்கு இழுக்குறீங்க? நானா தான் சொல்றேன். அப்படியா? ஆமா, பைக்ல போனா தான் எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? மானோட மாமனாரும் மாமியாரும் போறாங்க அப்படின்னு. அதுவும் இல்லாம தெருக்குள்ள எல்லா இடத்துக்கும் கார் போகுமா? அது போகாது. அப்ப நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் நடந்துல போகணும். காரை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டு பைக்குன்னா நேரா வீட்டு வாசல்ல கொண்டு போய் இறக்கிடலாம். அப்படி இந்த ஊர்ல எத்தனை பேரை கூப்பிட போறோம்? இந்த தெரு, இதுக்கு இந்த பக்கம் பக்கத்து தெரு, அந்த பக்கம் பக்கத்து தெரு. அதே மாதிரி நாங்க இருக்கிற வீட்டு தெரு, அதுக்கு 2 பக்கமும் இருக்கிற தெரு. ஆ, அப்புறம் ஏஜென்சி இருக்குல்ல, அந்த தெரு. ஓஹோ. அப்புறம் ஊட்டியில இருக்கிற நம்ம லேபர்ஸோட வீடுகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். அப்படியா? ஆமா, கொடுக்கணும். சரிடா, கொடுத்துருவோம். அப்படி சொன்னா பத்தாது, பைக்ல போறேன்னு சொல்லணும். சரி, போயிடுவோம். பின்னாடி அத்தையை உட்கார வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போகணும். அப்புறம் என் தலைமையில உட்காருவா, பின்னாடி தான் உட்காரணும். இல்லாட்டி ஒரு சைக்கிள் இருந்தா கூட ஓகே. அதுல அத்தைய முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ரெக்க கட்டி பறக்குதடி ராவணனோட சைக்கிள் அப்படின்னு கூட போலாம். என்ன மாமா? போகலாம். அப்படித்தான் போகணும். அப்ப அப்படியே போய் ஆ, ஊட்டியில இருக்கிற ஏதாவது ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போய் அவளை தள்ளி விட்டுறலாம். ஆ, பயப்படாதீங்க தே, மாமா சும்மா சொல்றாரு. இவர் தள்ளி விட்டாலும் தள்ளி விடுவாரு. சாச்சா, அப்படியெல்லாம் தள்ளி விட மாட்டாரு தே. மனு, என்ன மாமா? அப்படி தள்ளி விட்டாலும் உங்க அத்தை எந்திரிச்சு வந்துருவா. அப்படியா? எப்படி வருவாங்க? அதான் கருணாகம் போல முடி வச்சிருக்காளாம்ல, ஆமா. அதை தூக்கி ஒரு மரத்து மேல போட்டு ம், அப்படியே டைட்டா கட்டி ம், ம். அப்படியே அதை புடிச்சு ஏறி வந்துருவா. அப்படியா மாமா? ஆமாடா. இவளோட வாலிப வயசுல ஆ, இடுப்புக்கு கீழே முடி தொங்கும், கரண்ட கால் வரைக்கும். சரி. அப்போ என்னாச்சு? என்னாச்சு? எங்க ஊர்ல ஒரு பெரிய மழை. சரி. இடுப்பு ஒசரத்துக்கு வெள்ளம் போனது. ஆ, வெள்ளத்துல ஒரு 4-5 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அச்சச்சோ. அவங்களெல்லாம் யாரு காப்பாத்தினான்னு பாக்குற? யாரு? உங்க அத்தை தான். அப்படியா மாமா? எப்படி? அதான்டா, நல்ல இடுப்புக்கு கீழே முடி வச்சிருக்கால, ஆமா. அந்த முடிய அப்படியே தூக்கி போட்டு ஆ, எல்லாரும் அதை பிடிச்சுக்கிட்டாங்க. சரி. அப்படியே இழுத்து கரை சேர்த்துட்டா. பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்ததே, படிக்கல? நான் அப்ப பிறந்திருக்கவே மாட்டேன் மாமா. அதான் படிக்கல.
ஜனாதிபதி வந்து அவார்டெல்லாம் கொடுத்தாரு. கேளு. அந்த அவார்டு எங்க போய் வச்சிருக்கீங்க? இந்தா அவர் தான் சொல்றாருன்னா நீயும் காட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. எதே எங்க மாமா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏதோ ஒரு நாள் பேச்சு வார்த்தையில எனக்கு நல்ல இடுப்புக்கு கீழே கருகருன்னு கருணாக பாம்பு போல முடி இருந்ததுன்னு சொல்லிட்டேனாக்கும். அதை மனசுல வச்சுக்கிட்டு என்னைக்கிடா இவளை வாரி விடலான்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இன்னைக்கு முடிச்சிட்டாரு. என்ன மாமனாரும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டீங்களோ? எங்க அம்மாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல கேலியா பிள்ளை. நீங்க எஸ்டேட்டுக்கு போகலையா சார்? போகணும் மேடம். அதானே கேக்குறேன். மாமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடா? நேத்து இவரோட எஸ்டேட்டை சுத்தி பார்க்க போயிருந்தோம். சரி. அங்க அந்த அவரு குமரேசன் அவர் வந்திருந்தாரு. அவனுக்கு என்ன அங்க வேலை? சும்மா அத்தையை வம்பு கிழக்கிறதுக்கு வந்திருக்காரு. சரி. அத்தை அவர்கிட்ட சபதம் போட்டுட்டு வந்திருக்காங்க. ஆஹா, என்னன்னு? என்கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சு வாங்கின சொத்து எதுவும் உனக்கு நிலைக்காதுன்னு. எப்படியும் அத்தை அதை திரும்ப வாங்கிடுவாங்க போல தெரியுது. நல்லா கொடுப்பான் அவன். என் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நான் அதை எப்படி அவங்கிட்ட இருந்து வாங்குறேன்னு பாருங்க. அவ்வளவு இருந்திருந்தா நீ கொடுத்துருக்கவே மாட்ட. சரி ஏதோ கொடுத்துட்டேன். உங்க மேல உள்ள ஒரு காதல்ல. கேட்கல. ஆமா கேட்காது இவருக்கு. ஏமாமா வெண்ணில கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த கான்ட்ராக்ட் ஃபைல அர்ஜுனோட ஆபீஸ்ல இருந்து எப்படி எடுத்தீங்க? யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? யார் கொடுத்துருப்பாங்க? என் மருமக புத்திசாலி தானே. ஐயோ எங்க யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லு பாப்போம். நான் சொல்றேன், வினிதா கொடுத்துருப்பா. என்னடா கரெக்டா? என்னடா திரும்பிக்கிட்ட? நீ சொல்லுடா, யோசிச்சு பாரு. என் மருமக எவ்வளவு புத்திசாலின்னு இப்ப அவ மாமியாருக்கு காட்டணும். அந்த சோமநாதன் ஐயா அர்ஜுனோட அப்பா. ஏன்னா நீங்க அர்ஜுனை கூப்பிடும் போதே சோமநாதன் மகன் தானே நீ இங்க வா அப்படி சொல்லி தானே கூப்பிட்டதா சொன்னீங்க. ஓய் கேட்டுக்கோ. ஆமா நான் கூட அடுத்து அவரைத்தான் சொல்லலான் இருந்தேன். பாத்தியா, குப்புறம் விழுந்தாலும் தட்டி விட்டு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பா. அதான் மாமனார் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன கலாய்க்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க தினமும். அப்பா என்னப்பா? கேட்டரிங்ல இருந்து போன் போட்டாங்கப்பா. சரிப்பா, என்ன விஷயம்? இல்ல உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. 10 மணிக்கு மேல வர சொல்லியிருக்கேன்ப்பா. சரிப்பா, நான் பேசிக்கிறேன். மாமா என்னடா? எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்களும் அத்தையும் ஹனிமூன் போறீங்களாமே, அப்படியா? ஆமா, அது ஒண்ணுதான் குறை. என்னடாச்சு? எறும்பு கடிச்சிருச்சு மாமா. அதான் தாலி கட்டுற வரைக்கும் பொறுமை இல்ல போல எறும்புக்கு.